ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாம் சூப்பராக அட்டகாசமாக ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க பண்ண போகிறோம். சூப்பராக தயிர் சாத்துக்கு ஒரு கலந்த சாப்பாட்டுக்கெலாம் தொட்டுட்டு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணாங்கிறத சொல்கிறேன். நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. முதல்ல நம்ம தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல நான் ஒரு 6 கிழங்கு கிட்ட வேக வச்சுருக்கேன். அதை அப்படியே நாம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் என்னென்ன வறுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல கிழங்கு ஒரு 2 விசில் விட்டால் போதும். டக்குன்னு உங்களுக்கு சீக்கிரம் சட்டுன்னு வெந்துடும். ஒரு விசிலை போட்டாச்சு, அப்படியே 2 விசிலை விட்டுடுவோம். அடுத்து தேவையான பொருட்களை வறுத்துடலாம். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சோம்பு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு, மிளகு, கருவேப்பிலை, காஷ்மீர் சில்லி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். உளுந்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூனும் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூனாக போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு பார்த்துட்டு கரெக்டாக பொடி பண்ணிக்கோங்க. மீதி கூட உள்ளே எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. அப்படி ட்ரை பண்ணிவிட்டு வந்துடும். உருளைக்கிழங்க ரெடியாக இருக்குது, அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு தாளித்து கொட்டு, ஜீரகம் தாளித்து கொட்டு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் வாசனைக்கு போட்டுருங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டால் கூட நல்லாயிருக்கும், நான் போடலை. மஞ்சள் பொடியை போட்டு அப்படியே உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு உப்பையும் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அந்த பொடியை அப்படியே சேர்த்துட்டு இறக்க வேண்டியதாங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி.